இரவில் வானத்தை பார்க்கும்போது சிரியஸ் நட்சத்திரத்துக்கு அடுத்தபடியா மிக பிரகாசமா ஒளிரும் இரண்டாவது பெரிய நட்சத்திரம் கனோபஸ். மேற்கத்தியர்கள் இத கனோபஸ்னு அழைத்தாலும் நம்ம இந்திய வானவியல்ல அதுக்கு அகத்தியர் நட்சத்திரம்னு பேர். ஆமா, தெற்கு வானத்துல ஒரு தனி பிரகாசத்தோட இருக்கும் அந்த நட்சத்திரம். சரியா சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், தெற்கு வானத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஊர் பொதுகை மலைக்கும் என்ன சம்பந்தம்னு. வரலாறு, மருத்துவம், மொழி, தத்துவம்னு எல்லாத்துலயும் அகத்தியருங்கிற ஒரு பேரு திரும்ப திரும்ப வருது. அவரை நிஜமாவே வாழ்ந்த ஒரு மனிதரா, அல்லது பல ஆயிரம் வருஷமா தலைமுறையா கடத்தப்பட்ட ஒரு மாபெரும் ரகசிய குறியீடா? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த ஆழ்ந்த அலசல்ல உங்களுக்காக பிரத்யேகமா நிறைய வரலாற்று தரவுகள், இலக்கியங்கள் எல்லாம் தேடி எடுத்திருக்கோம். இதை நம்ம டீகோட் பண்ணும்போது கிடைக்கிற பதில்கள் நிச்சயமா நம்ம வரலாற்றையே திரும்பி பார்க்க வைக்கும். கண்டிப்பா. அதாவது நாம வெறும் ஒரு புராண கதாபாத்திரத்தை பத்தியோ இல்ல மேஜிக் பண்ற ஒரு முனிவரை பத்தியோ பேச போறது இல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்திய துணைக்கண்டத்தோட ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியில ஆழமான தடத்தை விட்டு சென்ற ஒரு மாபெரும் மரபை பத்தி பேச போகிறோம். ஆமா, இப்போ நாம அலச போற சோர்சஸ்ல ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ரிக்வேதத்துல ஒரு அகத்தியர் வர்றார், அப்புறம் ராமாயணத்துல ராமரை சந்திக்கிறார், அப்புறம் பார்த்தா தெற்கே தமிழ் சங்கத்தை உருவாக்குறார். இதெல்லாம் பார்க்கும்போது கால முரண்பாடு நிறைய இருக்கும். அதுதான், இது எப்படி சாத்தியம்? ஒரு மனுஷன் என்ன 3000 வருஷம் வாழ்ந்தாரா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதோ ரகசியம் இருக்கா? சரி, ஆரம்பத்திலிருந்தே போவோம். அவரோட பிறப்பு பத்தின கதை ரொம்ப விசித்திரமா இருக்கே. சோசஸ் என்ன சொல்லுதுன்னா, மித்ரா வருண தேவர்களுக்கும் ஊர்வசிக்கும் மகனா ஒரு மண் குடத்துல பிறந்தார்னு சொல்லுது. ஆமா, அதனாலதான் அவருக்கு கும்பமுனி அப்படிங்கிற பேரும் இருக்கு. ஒரு நிமிஷம், நிஜமாவே ஒரு மண் குடத்துல ஒரு குழந்தை பிறக்க முடியுமா? இது ரொம்ப கட்டுக்கதையா தெரியலையா? மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தோணும். ஆனா பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தொன்மையான குறிப்புகளை நாம நேரடியா எடுத்துக்க கூடாது. இதுக்குள்ள ரொம்ப ஆழமான குறியீடுகள் மறைஞ்சிருக்கு. பழமையான ரசவாதத்துல, அதாவது அல்கெமில, கும்பம் அல்லது மண்பாண்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற இடம். ஓ, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றீங்க. அப்போ ஒரு சாதாரண மனிதன் தன்னோட தவத்தால, அறிவால, கடும் உழைப்பால தன்னைத்தானே செதுக்கி ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சான் அப்படிங்கறது தான் இந்த குடம் குறியீடா காட்டுதா? சரியா புடிச்சிட்டீங்க. அவரோட பேரையே கவனிங்க, அகத்தியர். சமஸ்கிருத வேர்ச்சொல்லான அஞ்ச் அல்லது அஜ் அப்படிங்கிறதுக்கு பிரகாசமானவர் அல்லது ஒளியூட்டுபவர்னு அர்த்தம். ஓஹோ, அறியாமைங்கிற இருள அகற்றி அறிவென்னும் ஒளிய கொடுக்கிறவர். ஆமா, அதனாலதான் தெற்கு வானில் இருட்ட கிழிச்சுக்கிட்டு பிரகாசமா ஒளிரும் அந்த கேனபஸ் நட்சத்திரத்துக்கு அவர் பேரை வச்சிருக்காங்க. இருளை அகற்றுபவர் கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா ராமாயண குறிப்புகள்ல அவர் பேருக்கு வேறொரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்க. அகம்னா நகராத மலை, கம்னா நகர்த்துபவர். ஆக மொத்தம் மலையை நகர்த்தியவர். இது எப்படி? ஒரு மனுஷன் மலையை எப்படி நகர்த்த முடியும்? இது அவர் தெற்கு நோக்கி வந்த அந்த பயணத்தோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது. புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, சிவபெருமான் கல்யாணத்துக்காக இமயமலையில எல்லாரும் கூடுனாங்க. அப்போ பூமியோட வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. அதை சமன் செய்ய அகத்தியர் தெற்கு நோக்கி வந்தார். இதுதானே? எனக்கும் அந்த புவியியல் கதை தெரியும். ஆனா அதான் என்னோட கேள்வியே. நிஜமாவே பூமி என்ன சீசா விளையாடுற தராசா? ஒரு பக்கம் மக்கள் கூடுனா சாஞ்சுடுமா? கண்டிப்பா இல்ல. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வரலாறு என்ன? உலகை சமன் செய்தல் அப்படிங்கிறது உண்மையிலே எதை குறிக்குது? அருமையான கேள்வி. இதை நீங்க ஒரு பிசிக்கலான தராசா பார்க்க கூடாது. இது ஒரு பண்பாட்டு மற்றும் அறிவுசார் தராசு. அதாவது ஒரு நாலேஜ் ஈக்குலிபிரியம். ஓ, நாலேஜ் ஈக்குலிபிரியம். ஆமா, அந்த காலத்துல வேத கால அறிவியலும் தத்துவங்களும் வட இந்தியாவுல ஒரு இடத்துல குவிஞ்சிருந்தது. ஆனா தெற்கே பாத்தீங்கன்னா மிக தொன்மையான ஒரு பண்பாடும் திராவிட நாகரிகமும் வேறுபட்ட வாழ்க்கை முறையும் இருந்தது. அப்போ இந்த ரெண்டு மாபெரும் கலாச்சாரங்களையும் இணைக்கிற ஒரு பாலம் தேவைப்பட்டது. எக்ஸாக்ட்லி. அந்த புரிதலை ஏற்படுத்த சமநிலையை உருவாக்கத்தான் அவர் தெற்கே வந்தார். சரி, மலைய நகர்த்திய கதைக்கு வருவோம். அவர் வர்ற வழியில விந்திய மலையை கடந்தார்னு படிச்சிருக்கேன். அந்த மலை ரொம்ப ஆணவமா இருந்ததாம். ஆமா, விந்திய மலையப்போ தான் ஆணவத்தால வானளவு உயர்ந்து சூரியனைய மறைச்சதுன்னு கதை சொல்லுது. அகத்தியர் அதை தடவி பணிய வச்சுட்டு, நான் தெற்கே போயிட்டு திரும்பி வர வரைக்கும் இப்படியே இருன்னு கட்டளையிட்டு வர்றார். ஆனா அவர் திரும்ப வடக்கே போகவே இல்ல, தெற்கேயே தங்கிட்டார். அதனால விந்திய மலையும் இன்னைக்கு வரைக்கும் பணிஞ்சே இருக்குன்னு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. இதுக்குள்ளேயும் ஒரு குறியீடு இருக்கணுமே. இருக்கு. விந்திய மலைங்கிறது வடக்கையும் தெற்கையும் பிரிக்கிற ஒரு மிகப்பெரிய புவியியல் அரண்.
அதை தாண்டி ஒரு ஒருங்கிணைப்பு அவர் ஏற்படுத்தினார். வாவ்! அதாவது அவர் வடக்கின் வேத அறிவியலையும் தெற்கின் பண்பாட்டையும் ஒருங்கிணைக்கிற ஒரு மாபெரும் நெட்வொர்க்கை உருவாக்கினார்னு சொல்ல வரீங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. ஆணவமா தடுத்த தடைகளை உடைச்சு அறிவை கடத்துற ஒரு பாதையை உருவாக்கினார். இதுதான் அவர் ஏற்படுத்திய உண்மையான சமநிலை. அதுதான் மலைய பணிய வைத்த கதை. சூப்பர். சரி, இப்படி பெரிய மிஷனோட தெற்கே வந்தவர் காட்டுல உட்காந்து தியானம் மட்டும் பண்ணிட்டு இருக்கல. அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஆமா, அவரோட திருமண வாழ்க்கை. பயண வழியில ஒரு மரத்துல தன் முன்னோர்கள் தலைகீழா தொங்குறத பார்த்துட்டு அவங்கள சாபத்திலிருந்து மீட்க தனப்பு ஒரு வாரிசு தேவைன்னு உணர்ந்து கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்றார். விதர்ப நாட்டு இளவரசி லோபாபுத்திரிய சந்திக்கிறார். ஆமா, இது ஒரு முக்கியமான கட்டம். இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உலகையே துறந்த ஒரு மாபெரும் முனிவர் ஏன் திரும்பவும் குடும்ப வாழ்க்கைக்கு வரணும்? இது முரண்பாடா இல்லையா? இது இந்திய தத்துவ மரபிலேயே ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ரிக்வேதம் 1.179 இந்த பாடல்ல இவங்களோட உரையாடல் ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்கு. ஓ, ரிக்வேதத்திலேயே உங்க உரையாடல் இருக்கா? ஆமா, லோபாமுத்ரையும் சாதாரண ஆள் கிடையாது. அவங்களும் ஒரு சிறந்த தத்துவ அறிஞர். காட்டுல எந்த அடிப்படை வசதியும் இல்லாம என்னால குடும்பம் நடத்த முடியாது, முதல்ல பொருள் ஈட்டிட்டு வாங்கன்னு அகத்தியர்கிட்ட அவங்க நேரடியாவே கேக்குறாங்க. அதாவது உலகத்தை விட்டே ஓடின ஒரு முனிவரா இருந்தாலும் கல்யாணம்னு பண்ணிட்டா குடும்பத்தை காப்பாத்த சம்பாதிக்கணும்னு லோபமுத்ரை சொல்றாங்க. இதை கேட்கும்போது ஒரு முனிவருக்கு கோபம் வரலையா? இல்ல, அதுதான் லோபமுத்ரையோட வாதத்தோட சிறப்பே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீகம்ங்கிறது எல்லா சமூக பொறுப்புகளையும் விட்டுட்டு காட்டுல ஓடி போய் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறது கிடையாது. ஆட சமூகத்துல ஒரு குடும்பஸ்தனா இருந்து உலகியல் கடமைகளை செஞ்சு அதே சமயம் பற்றில்லாம வாழ்றதுதான் உண்மையான ஆன்மீகம்னு வாதிடுறாங்க. வாவ்! இது ரொம்ப மாடர்னான ஒரு சிந்தனையா இருக்கே. எஸ்கேபிசம் ஆன்மீகம் இல்ல, ரியாலிட்டியை ஃபேஸ் பண்றதா ஆன்மீகம்னு லோபமுத்ரை சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ மனைவியின் பேச்சு கேட்டு அகத்தியர் சமூகத்துக்குள்ள மீண்டும் சாதாரண மனுஷனா நுழையிறாரு. ஆமா, துறவரத்துக்கும் இல்லறத்துக்கும் இடையிலான அந்த மெல்லிய கோட்டையும் மனித குலத்தோட பரிணாம வளர்ச்சிக்கு இந்த ரெண்டுமே எவ்வளவு முக்கியங்கிறதையும் அகத்தியர் லோபாமுத்ரை மூலமா உலகத்துக்கு உணர்த்தினார். அவர் சமூகத்துக்குள்ள திரும்பி வந்தது நமக்கெல்லாம் குறிப்பா தமிழுக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். சிவன் கிட்ட இருந்து நேரடியாக தமிழ் கத்துக்கிட்டாருன்னு பல தொன்மையான சோர்சஸ் சொல்லுது. ஆமா, முதல் தமிழ்ச்சங்கத்துக்கு அவர் தலைமை தாங்கினார். அகத்தியம்னு ஒரு இலக்கண நூலை எழுதினார்னு படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, வெறும் இலக்கணம் எழுதுறதுல அப்படி என்ன பெரிய உலகளாவிய சாதனை இருக்கு? தொல்காப்பியர் எல்லாம் கூடத்தான் இலக்கணம் எழுதியிருக்கார். அங்கேதான் நீங்க அகத்தியரோட தொலைநோக்கு பார்வையை உற்று பார்க்கணும். அவர் எழுதினது வெறும் எழுத்துக்கான இலக்கணம் மட்டும் இல்ல. அப்புறம் கதையோட சேரும்போது அது உணர்வாகவும், நாடகத்தோட சேரும்போது அது வாழ்வியலாகவும் மாறுதுங்கிறது அவர் அன்னைக்கே உணர்ந்திருந்தாரு. ஒரு நிமிஷம், நீங்க இந்த அடித்தல்லன்னு சொல்லும்போது எனக்கு இப்போ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஓபன் சோர்ஸ் டெக்னாலஜின்னு சொல்றோம்ல, ஆமா, ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கோட உருவாக்கி வச்சுட்டா யார் வேணாலும் அதுல புதுசா டெவலப் பண்ணிக்கலாம். அகத்தியர் செஞ்சதும் அதானோ? மொழிக்கும் மருத்துவத்துக்கும் அவர் ஒரு ஓபன் சோர்ஸ் கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்திருக்காரு. அதனாலதான் தொல்காப்பியர் மாதிரி சீடர்கள் அதிலிருந்து தொல்காப்பியத்தை டெவலப் பண்ண முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப அருமையான ஒப்பீடு. அதைத்தான் அவர் மருத்துவத்திலையும் செஞ்சார். சித்த மருத்துவத்தோட தந்தைன்னு அவரை நம்ம கொண்டாடுறோம். அவர் மனித உடலை எப்படி பார்த்தார்னு தெரியுமா? எப்படி? வெறும் சதை, எலும்பு, ரத்தம்னு பார்க்காம மனித உடலின் இயக்கத்தை வாதம், பித்தம், கபம்னு 3 அடிப்படை சக்திகளா பிரிச்சாரு. இதை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், வாதம், பித்தம், கபம். ஆனா இது நிஜமாவே எப்படி ஒர்க் ஆகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். வாதம்ங்கிறது காற்று மற்றும் ஆகாயம் சம்பந்தப்பட்டது. ஓகே. நம்ம உடல்ல நடக்கிற எல்லா அசைவுகளுக்கும் நரம்பு மண்டலத்தோட இயக்கங்களுக்கும் இதுதான் காரணம். பித்தம்ங்கிறது நெருப்பு, நம்ம உடலோட சூடு, செரிமானம், வளர்ச்சிதை மாற்றம் இதுக்கெல்லாம் காரணம். அப்போ கபம்? கபம்ங்கிறது நிலம் மற்றும் நீர், நம்ம உடலோட அமைப்பு, எலும்புகள், நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கெல்லாம் ஆதாரம். இந்த 3ம் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல பேலன்ஸா இருந்தா அது ஆரோக்கியம். இதுல ஒண்ணு அதிகமானாலோ குறைஞ்சாலோ அது வியாதி. அதாவது வெளியிலிருந்து வர கிருமிகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம உடலோட இன்டர்னல் சிஸ்டம் எப்படி பேலன்ஸ்டா இருக்குங்கிறத அவர் அன்னைக்கே டீகோட் பண்ணிருக்கார். ஆமா, வடக்கின் ஆயுர்வேத சித்தாந்தங்களையும் தெற்கின் மூலிகை மருத்துவத்தையும் அவர் எந்த பாகுபாடும் இல்லாம ஒருங்கிணைச்சிருக்கார். இதையெல்லாம் நினைக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. உடலை இவ்வளவு சயின்டிஃபிக்கா பார்த்தாருன்னா மனசை எப்படி பார்த்தார்? ஏன்னா அகத்தியரின் ரகசிய தத்துவம்னு சோர்சஸ்ல ஒரு விஷயம் ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மிகப்பெரிய தத்துவம் என்னவென்றால்
மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா என்பதுதான். இதோட அர்த்தம் என்ன? நம்ம மக்கள் இன்னைக்கு ஏகப்பட்ட பூஜைகள் மந்திரங்கள்னு வெளியில அமைதியையும் கடவுளையும் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்களே. அதுதான் அவர் உடைச்ச பெரிய பிம்பம். மனிதன அமைதியையோ சக்தியையோ வெளியில தேட வேண்டியதே இல்ல. எல்லாமே உனக்குள்ளேயே மூச்சு காற்றா ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னார். மூச்சு காற்றா? ஆமா. மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றது? மூச்சை கவனிப்பதன் மூலமா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க கோவமா இருக்கும்போது மூச்சு வேகமா இருக்கும், அமைதியா இருக்கும்போது சீரா இருக்கும். ஆமா, உண்மைதான். மூச்சுக்கும் மனசுக்கும் உள்ள இந்த நேரடி தொடர்பை அறிவியல் பூர்வமா விளக்கி அஷ்டாங்க யோகத்துல தியானம் தான் முக்திக்கு வழின்னு அவர் வலியுறுத்தினார். யோசிச்சு பாருங்க, இது இன்னைக்கு நம்ம மாடர்ன் உலகத்துக்கு எவ்வளோ தேவையானது. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டின்னு ஆபீஸ்ல வேலை செய்யற நீங்க, நான் எல்லாரும் படாத பாடுபடுறோம். கண்டிப்பா. ஆயிரக்கணக்கில் பணம் கட்டி மைண்ட்ஃபுல்னஸ், விபாசனான்னு கிளாஸ் போறோம். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்ம மூச்சை கவனிக்கிறது தான் அப்படிங்கறத பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இலவசமா சொல்லி கொடுத்துட்டாரு. ஆமா. அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற சொன்ன 5 ரகசியங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு காட்டுல வாழ்ந்த முனிவர் சொன்ன மாதிரி இருக்காது. இன்னைக்கு இருக்கிற ஒரு கார்ப்பரேட் சிஇஓ அல்லது லைஃப் கோச் சொல்ற மாதிரி அவ்வளவு பிராக்டிக்கலா இருக்கும். ஆமா, நான் அந்த லிஸ்ட பார்த்தேன். 1 மனக்கட்டுப்பாடு, 2 கடின உழைப்பு, 3 சகிப்புத்தன்மை, 4 நேர்மை, 5 ஆன்மீக வளர்ச்சி. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான அட்வைஸ் மாதிரி இருக்கே. இதுல என்ன அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு? ஏன்னா இத சொன்னது வெறும் தியானம் மட்டும் பண்ண முனிவர் இல்ல. லோபாமுத்திரையோட விவாதத்துக்கு பிறகு சமூகத்துல இறங்கி பணம் சம்பாதிச்சு கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுகிட்ட ஒரு மனிதர். ஓ, பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. எண்ணங்களை ஆழத் தெரிந்தவனே உலகை ஆழ்வான்னு மனக்கட்டுப்பாடு பத்தி சொல்றார். கடின உழைப்பில்லாம வெற்றி இல்லைங்கிறது அவர் அடிச்சு சொல்றார். தடைகளை தாண்டி செல்ல சகிப்புத்தன்மை அவசியம். எந்த வெற்றியும் நேர்மை இல்லாம நிலைக்காதுங்கிறார். அப்புறம் அந்த ஆன்மீக வளர்ச்சி. எல்லாவற்றையும் சாதிச்சாலும் கடைசியா மனிதன் தன்னைத்தான் உணரும் அந்த ஆன்மீக வளர்ச்சி இல்லைன்னா வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லைன்னு ரொம்ப அழகா முடிக்கிறார். நிஜமாவே சிலிர்க்க வைக்குது. ஆனா ஆரம்பத்துல நான் ஒரு கேள்வி கேட்ட ஞாபகம் இருக்கா? இவ்வளவு விஷயங்களை, அதாவது மருத்துவம், மொழி, தத்துவம், வானவியல், குடும்ப வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் ஒரு தனி மனிதரால செஞ்சிருக்க முடியுமா? அதானே உங்க மெயின் கேள்வி. ஆமா, ரிக்வேத காலத்திலிருந்து சங்க காலம் வரைக்கும் அவர் எப்படி உயிரோட இருக்க முடியும்னு கேட்டேன். இந்த தேடலோட விடை என்ன? இங்கேதான் நாம ஒரு முக்கியமான வரலாற்று உண்மைக்கு வர்றோம். அறிவியல் படி பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் 3000 வருஷம் வாழ முடியாது. அப்போ அகத்தியர் அப்படிங்கிறது வெறும் ஒரு தனி மனிதனோட பெயர் கிடையாது. அப்போ அது என்ன? அது ஒரு பட்டம் அல்லது ஒரு மாபெரும் அறிவு மரபு, அதாவது ஒரு நாலேஜ் ட்ரெடிஷன். சமஸ்கிருதத்துல பரம்பரைன்னு சொல்வாங்களே, அது போல. ஓ, எனக்கு இப்ப புரியுது. அதாவது பல நூற்றாண்டுகளா ஒரு மாபெரும் குரு தன்னோட ஷீடனுக்கு அறிவை கடத்துறார். அந்த ஷீடனும் தன்னோட ஆராய்ச்சிகளை, கண்டுபிடிப்புகளை, இலக்கணங்களை அகத்தியர்ங்கிற அந்த பொதுமான அடையாளத்திலேயே சமூகத்துக்கு கொடுத்திருக்காரு. மிக துல்லியமா சொல்லிட்டீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு அகஸ்தியா யூனிவர்சிட்டி மாதிரி பல தலைமுறைகளா செயல்பட்டிருக்கு. அதனாலதான் அவர் அத்தனை நூற்றாண்டுகள் வாழ்ந்த மாதிரி பதிவுகள் இருக்கு. ஆமா. அதனாலதான் அவரோட புகழ் இந்தியா தாண்டி தென்கிழக்காசிய நாடுகள் முழுவதிலும், குறிப்பா இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுகள் வரைக்கும் பரவியிருக்கு. நிஜமாவா? ஜாவா வரைக்குமா? கண்டிப்பா. 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அகஸ்திய பர்வா அப்படிங்கிற ஜாவானிய மொழிநூல் இவரை ஒரு மாபெரும் குருவாக போற்றுகிறது. அந்த நூல்ல தத்துவம், தியானம், உலகத்தின் தோற்றம்னு பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு. கம்போடியா, வியட்நாம்ல எல்லாம் அகத்தியர் சிலைகள் கிடைச்சிருக்கு. அந்த அறிவு மரபு கடல் கடந்து உலகளாவிய அளவுல பயணம் செஞ்சிருக்கு. இது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு கோணம். ஒரு தனி மனிதனை கொண்டாடுறதை விட ஒரு மாபெரும் அறிவு பரம்பரைய, ஒரு இன்ஸ்டிடியூஷனை நாம அகத்தியருங்கிற பேரால கொண்டாடிட்டு இருக்கோம். ஆமா. அறிவையும் மருத்துவத்தையும் மனிதகுல நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்தின எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு மாபெரும் அறிவு மரபு அது. அந்த மரபு இன்றும் தொடருகிறது என்பதுதான் உண்மை. கட்டாயமா. இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம வரலாற்றை நாம பார்க்கிற விதத்தையே மாத்துது. வேதத்தையும் பழங்கால தமிழையும் அறிவியலையும் தத்துவத்தையும் பிரிச்சு பார்க்காம ஒன்னா சேர்த்து ஒரு சித்தாந்தம் அவர். அதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றியும் கூட. சரி, நாம இந்த ஆழ்ந்த அலசலின் முடிவுக்கு வந்துட்டோம். நீங்க அடுத்த முறை இரவு வானத்தை பார்க்கும்போது அந்த ஒளிரும் கனோபஸ் நட்சத்திரத்தை தேடி பாருங்க. அது வெறும் ஒரு விண்மீன் கிடையாது. ஆமா, அது ஒரு மாபெரும் அடையாளத்தின் குறியீடு. அறியாமைங்கிற இருட்டை கிழிச்சுக்கிட்டு மனித குலத்துக்கு ஒளி ஊட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் அறிவு மரபோட பிரகாசம் அது என்பதை உணர்வீர்கள்.
அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரம் உங்க தேடல்களுக்கும் தொடர்ந்து வழிகாட்டும்னு நம்புறோம். இத நீங்களும் சிந்திச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம்.